குட் மார்னிங் டு ஆல். வாரத்தில் முதல் நாள். நல்லா இருப்போம் எல்லோரும் ஹாப்பியாக இருப்போம். இந்த வாரம் பூரா நல்ல நாளாக இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும் என் அப்பன் முருகன் அருளால். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, எதிரிகள் இடத்தில் நாம் எப்படி நடந்துக்கிறது அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம் அப்படிங்களா. இப்போ எதிரி ஒருத்தர் நம்மளை டார்கெட் பண்ணுறான். இது என்னுடைய நேற்றைய அனுபவம் தான் இது, ஓகேங்களா. எதிரி ஒருத்தர் என்னை டார்கெட் பண்ணுறான். நானும் டென்ஷன் ஆகி போய் பேசுகிறேன், கத்துறேன், கதறேன். அதை பார்த்து அவன் அதில் சந்தோஷப்படுறான். அதை நேற்று தான் நான் பார்த்தேன், ஓகேங்களா. என்னோடய லைவில் நேற்று நடந்த விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா. என்னோடய லைவில் நேற்று ஒரு ஃபேக்கடி கதறிச்சு. ரொம்ப கொச்சையாக ஆபாசமாக ரொம்ப பேசுச்சு. எனக்கு திடீர்னு எமோஷனல் ஆனேன், கத்துனேன், கதறினேன், எல்லாமே பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் நைட்டு தியானம் பண்ணுறப்ப யோசிக்கிறப்ப தான் எனக்கு ஒன்று கிளிக் ஆச்சு. நம்ம ஏன் டிகர் ஆகணும்? அந்த மாதிரி அதாவது சில ஜந்துக்கள் அந்த மாதிரி பேசுகிறப்ப நம்ம ஏன் டென்ஷன் ஆகணும், கத்தணும்? அந்த கமெண்ட்ஸவே நம்ம படிக்காமல் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டு ஹாப்பியாக லைவை கொண்டு போகணும், ஜாலியாக இருக்கணும். ஏங்க, நான் சூரியனை பார்த்து நாய் குலைச்சா நாய்க்கு தான் வாய் வலிக்கும். சூரியனுக்கு எங்கேயும் வலிக்குமா சொல்லுங்கள்? வலிக்காது, ஒரு நாளும் வலிக்காது. நான் சூரியன், சரியா. என்னை பார்த்தா அந்த நாய் குலைச்சிட்டு போட்டு நான் விடாமல் நான் ஏன் டென்ஷன் ஆகி டிகர் ஆகணும் சொல்லுங்கள்? இனிமேல் என்னுடைய லைவில் எந்த கமெண்ட்ஸ் வந்தாலும் அதை இக்னோர் பண்ணி தாண்டி, இன்னும் ஒன்று விவேகானந்தர் என்ன தெரியுமாங்க சொல்லியிருக்காரு? உன் எதிரிகளுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை என்ன அப்படின்னா உன்னுடைய மௌனம். உன்னுடைய மௌனம்தான் உன் எதிரிகளுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அப்படின்னு ஒரு பொன்வழியும் சொல்லியிருக்காரு. இனிமேல் நான் அதை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். நீங்களும் அதவே ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தர் உங்களை உங்களுக்கு அதாவது கூடவே நண்பர்களாக பழகிறவங்களை யாரையுமே சொல்கிறேன், இந்த காலத்தில் உங்களையவே நீங்கள் நம்பாதீங்க, சரியா. நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்ம சொல்கிறோம். சில விஷயங்களில் யாரையுமே டிகர் பண்ணி நம்ம சப்பர் பண்ணி வாழக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது. இந்த காலத்தில் நம்பினா தேரை இழுத்து தெருவில் விட்டுட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய கேரக்டரவே தப்பான கிரியேட்டிவ் பண்ணி அவங்க நல்லவங்களாக சித்தரிக்கப்பட்டு போயிடுவாங்க. நம்மளுடைய கேரக்டர் ஸ்பாயில் ஆயிரும். நம்ம நல்லவங்கன்னு சொல்லி 4 பேர்த்துட்டு புரிய வைக்க அவசியம் இல்லை. நமக்கு தெரியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு, சரிங்களா. அதனால் இந்த காலத்தில் ஆனால் ஒன்று, அப்படியே பாசத்தை பொழிவாங்க. அப்படியே பாசத்தை என்னமோ பழமொழி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பாசத்தை பொழிவாங்க. யாரையுமே இந்த காலத்தில் யாரையுமே தயவு செஞ்சு நம்பாதீங்க. எல்லாமே நம்பிக்கை துரோகிங்க. முன்னாடி நம்மள்ட்ட நல்ல விதமாக பேசிட்டு பின்னாடி போய் நம்மளே பேசக்கூடிய உலகம் இது, கலியுகம். இதில் திடீர்னு கர்ண பகவான், கிருஷ்ண பகவான் அவங்களாம் வரமாட்டாங்க. நம்மளை தான் தற்காத்து கொள்ளணும், சரிங்களா. ஏன்னா இது என்னுடைய அனுபவம். நான் யாரையும் இதை டிகர் பண்ணுறதுக்கோ யாரையும் இது பண்ணி பேசவோ நான் வரல. இது என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். பிடிச்சா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதனால் இந்த காலத்தில் யாரையுமே நம்பாதீங்க. நல்லா ரொம்ப ரிலேஷன்ஷிப்பாக ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. நம்மளுடைய ஏமாளித்தனத்தை கையாண்டு நம்மளேவே அதை அவங்க அந்த இடத்துல என்ன வேர்ட்ஸ் பேசுனாங்க, நம்ம அதுக்கு என்ன வேர்ட்ஸ் சொன்னோங்கிறத விட்டுட்டு நம்ம பேசின வார்த்தைகளை மட்டும் வச்சு நம்மளே ஒரு தப்பானவளாக இந்த சமுதாயத்தில் காமிப்பாங்க. புரியுதுங்களா. அந்த மாதிரி யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க. இந்த உலகத்தில் யாரையுமே நீங்கள் உங்களுக்கு முக்கியம், நீங்கள் உங்களே நம்புங்க. மற்ற ஆளுகளை யாருமே நம்பாதீங்க. அதே மாதிரி எதிரிகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரே ஆயுதம், உங்களை டிகர் பண்ணுறாங்களா, உங்களை டார்கெட் பண்ணுறாங்களா, உங்களை இழிவாக பேசுகிறாங்களா, அமைதியாக போயிருங்க, அமைதியாக கடந்து போங்க. அதுதான் அவங்களுக்கு 4 தடவை அந்த மாதிரி நீங்கள் அமைதியாக கடந்து போயிட்டீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய அடி. நீங்கள் அமைதியாக மட்டும் போயிட்டா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அடி.
உண்மை என்றைக்கும் தோற்று போகாதுங்க. பொய்மை ரொம்ப நாளைக்கு நிலையாக நிற்காது. ஒரு நாள் உள்ள ஒரு நாள் பொய் முகத்திரையை கிழிச்சு காட்டப்படும். ஆனால் உண்மை ஜெயிச்சு நிற்கும். அதுதான் உலக நீதி. புரியுதுங்களா? அதனால் இந்த காலத்தில் யாரையுமே நம்பாதீங்க. உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாங்களா, உங்களை த்ரெட்டனிங் பண்ணுறாங்களா, உங்களை அள வச்சு பார்க்குறாங்களா, பின்னாடி முதுகில் குத்துறாங்களா, குத்தட்டும், பேசட்டும். அவங்களுக்கு திரும்பி நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே வழி மௌனம். மௌனம் மட்டுமே அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பதிலடி. ஏன்னா நீங்கள் சூரியன். சூரியனை பார்த்து அது பொழைச்சா அதுக்குத்தான் வாய் வலிக்குமே தெரிய, சூரியன் சுட்டு எரிச்சிட்டு போயிட்டே இருப்பார். அவருடைய வேலைகளை பார்த்துட்டு அவர் போயிட்டே இருப்பார். அதனால் நீங்கள் சூரியனாக இருங்க. உங்களை டிகர் பண்ணி டார்கெட் பண்ணி போடுறவங்க டாகாக இருந்துட்டு போகிறாங்க. டாகுன்னு கூட அதுகளை ஒப்பனை பண்ணக்கூடாது. ஏன்னா டாகெல்லாம் நன்றி விசுவாசமான ஒரு ஜீவன்கள். அதெல்லாம் கூட அது ரொம்ப ஒரு சைத்தானுங்க. அதெல்லாம் காலம் பதில் சொல்லும். நீங்கள் அமைதியாக கடந்து போங்க. எதுவாக இருந்தாலும் அமைதியாக கடந்து போங்க. காலம் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்கும். கர்மா இஸ் எ பூமர். நீங்கள் நினைக்கலாம் நம்ம தப்பு பண்ணல, ஆனால் நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம், அவங்க நல்லா இருக்காங்கன்ட்டு. ஒரு காலம் கிடையாது. இப்போ வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் கர்மான்னு ஒன்று இருக்குல்ல, சுற்றி அடிக்கும் பாருங்க, எழுந்து நிற்க முடியாது. ஒரு மனுஷரை, நல்ல மனுஷரை நோகடிச்சு அவங்கள அள வச்சு பார்க்குற யாராக இருந்தாலும் இன்னைக்கு நல்லா இருக்கலாம். கர்மா சுத்த ஆரம்பிக்கும் பாருங்க, அன்னைக்கு சரியான பதிலடி கர்மா கொடுக்கும். அதனால் உங்களை யார் உங்களைய திட்டுறாங்களோ, த்ரெட்டனிங் பண்ணுறாங்களோ, இரிட்டேட் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே பதில் மௌனம். மௌனம் மட்டுமே சிறந்தது. இதை நான் நேற்று கற்றுக்கிட்ட பாடம். அதை நான் மக்களாகிய உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வழியில் நீங்கள் பிடிச்சிருந்தா பயணம் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே ஒரு விதத்தில் யார்கிட்டையாவது ஒரு அடி வாங்கியிருக்கோம். சரிங்களா? அதனால் உங்கள் எதிரிகள் ஆகட்டும், யாராக இருந்தாலும் ஆகட்டும், உங்கள் கூடையே இருந்து துரோகிகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஆயுதம் மௌனம். அந்த மௌனம் மட்டுமே சரியான அடி அவங்களுக்கு. அதுவே எல்லாரும் அமைதியாக இருந்து மட்டும் நீங்கள் வேடிக்கை பாருங்கள். கடவுள் இருக்கார், விட்டுற மாட்டார். கடவுள் வச்சு கர்மா இஸ் எ பூமர். ஓகே? அதனால் நானுமே இனிமேல் என்னுடைய லைஃப்பில் நான் ஃபீல் பண்ண மாட்டேன். என்ன டிகர் பண்ணாலும் பண்ணட்டும், என்ன போடுறனாலும் போடட்டும். ஹாப்பியாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். லைஃப்பை வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போவோம். நமக்கு நம்ம நல்லவங்கன்னு தெரிஞ்சால் போதும். அதை ஊரார் எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்து காட்டணுன்ற அவசியம் இல்லை. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி. ஹாப்பியாக இருப்போம், ஜாலியாக இருப்போம். இருக்கக்கூடிய இந்த ஒரு லைஃப் போனால் மீண்டும் வராது. ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக சிரிச்சிட்டு வாழ்வோம். ஓகேங்களா? பாய். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரிபடி.